முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. இப்படிதான் மகனே, இப்படிதான் மகளே, இந்த உலகத்தில் நீ பார்க்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் உன் கண்களுக்கு பரவசமாய் காணப்படும், மெய்சிலிர்க்கத்தக்கதான காரியமாய் காணப்படும். ஆனால் அவைகளெல்லாம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் மாயை 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 என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த மாயையான காரியங்களை கண்டு பிரமிப்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அந்த வேதத்தை தியானிக்க ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தை நமக்குள் உயிர்மீச்சை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, நமக்குள் மறுரூபத்தை கொண்டு வரும். நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்துக்கு நேராய் நம்மை உந்தி தள்ள ஆரம்பிக்கும். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, அறிவியல் சாதனங்களில் உன் நேரத்தை செலவழித்து உன் அருமையான நேரங்கள்